வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் 23ஆம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம். 22, 23ஆம் பக்கம் உள்ள செய்திகளை பார்த்தோம். தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடுன்ற புக்கில் இன்றைக்கி 24, 25, 26ஆம் பக்கம் உள்ள செய்திகளை பார்க்க போகிறோம். அதாவது இப்பாண்டியனின் நாடு குமரி முனைக்கு தெற்கே நெடுந்தொலைவு பரவி இருந்ததாம். அந்நாட்டில் பக்ருலி ஆற்றலையும் பன்மலை அடுக்கத்து குமரி கோட்டையும் கடல் கொண்டு போயிற்று. இக்காரணத்தால் தன் நாட்டின் பரப்பானது சுருங்கிவிட்டதை கண்டான் பாண்டிய மன்னன். தென்பால் கடல் மண்டிவிட்டதால் அவன் வடபால் தன் நோக்கத்தை செலுத்தினான். வடக்கில் படையை செலுத்தி சென்று இழப்புக்குள்ளான பக்ருலி ஆற்றுக்கு ஈடாக கங்கையையும் குமரி கோட்டுக்கு ஈடாக இமயத்தையும் கைக்கொண்டான். இச்செய்தியை பற்றிய குறிப்பு ஒன்று முல்லை கலியிலும் காணப்படுகிறது. மலிதிரை ஊர்ந்துதன் மண்கடல் வவ்வலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடு இடம்பட புலியோடு வில் நீக்கி புகழ் பொறித்த கிளர் கெண்டை வலியினான் வணக்கிய வாடாச்சீர் தென்னவன் என்ற ஆசிரியர் சோழன் நல்லுருத்திரனார் கூறுகின்றார். நக்கீரர், அடியார்க்கு நல்லார் ஆகிய உரையாசிரியர் காலத்திலும் நல்லுருத்தினார் காலத்திலும் தொல்காப்பியனாருக்கு முன்பு ஒன்றும் பின்பு ஒன்றுமாக 2 கடல்கோள் நிகழ்ந்த செய்தியும் அவற்றால் தமிழகத்துக்கு பேரிழப்பு நேரிட்ட செய்தியும் பரவலாக வழங்கி வந்திருக்க வேண்டும். கடல்கோளுக்குட்பட்டு மூழ்கி போன நிலப்பகுதிக்கு லெமூரியா கண்டம் என்று பெயர் அளிக்கப்பட்டது. சர் வால்டர் ராலே, பேராசிரியர் ஹெக்கல், சர் ஜான் ஈவான்ஸ், ஸ்காட் எலியட், சர் ஜே.டபிள்யூ. ஹோல்டர்ஸ் ஆகிய ஆய்வாளர்கள் இந்நிலப்பகுதி ஒன்று பண்டைய காலத்தில் இருந்ததென்று ஒப்புக்கொண்டுள்ளனர். அத்துடன் இங்குதான் மக்களினமே முதல் உலகின் மேல் தோன்றிற்று என்றும் கூறி லெமூரிய கொள்கையை உருவாக்கினர். கன்னியாகுமரிக்கு தெற்கிலும் கிழக்கிலும் பெரிய நிலப்பகுதி ஒன்று பரந்து கிடந்தது என்பதற்கும் பிற்பாடு அது பகுதி பகுதியாக பல கடல்கோளினால் மூழ்கி போயிற்று என்பதற்கும் அகச்சான்றுகளும் புறச்சான்றுகளும் உள்ளன. ஆனால் அது எவ்வளவு தொலைவு பரவி இருந்தது, இறுதியாக எப்போது மறைந்து போயிற்று என்பது இன்னும் புவியியல் புதிர்களில் ஒன்றாகவே உள்ளது. சங்ககாலத்துக்கு முன்பு கன்னியாகுமரிக்கு தெற்கிலும் பரவியிருந்த தமிழகம் சங்ககாலத்தில் வடவேங்கடம், தென்குமரி ஆகிய தமிழ்கூறு நல்லுலகமாக சுருங்கிவிட்டது. தென்குமரி வட பெருங்கடல் குணகுட கடலா வெள்ளை என்றும், தென்குமரி வட பெருங்கல் குணகுட கடலா எல்லை என்றும் சங்க நூல்கள் தமிழகத்தின் எல்லையை வகுத்து காட்டியுள்ளன. வேங்கடத்துக்கு வடக்கில் வேற்றுமொழி தெலுங்கு வழங்கி வந்தது. வேங்கடத்துக்கு தென்பால் தேன்தூங்கு உயர்வரை நன்னாடு ஒன்றை புள்ளி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். கட்டி என்ற குறுநில மன்னனின் நாட்டுக்கு வடக்கிலும் வடுகர் வாழ்ந்து வந்தனர். பண்டைய தமிழகத்தில் இப்போதைய கேரளமும் சேர்ந்திருந்தது. ஆனால் நன்னூல் என்னும் தமிழ் இலக்கணமானது குணகடல், குமரி, குடகம், வேங்கடம் என்று 4 எல்லையின் என்று தமிழகத்துக்கு எல்லை வகுக்கிறது. இவ்விலக்கண நூல் எழுந்தது 12ஆம் நூற்றாண்டில். ஆகையால் இந்நூலாசிரியரான பவணந்தி முனிவர் காலத்தில் தமிழகத்தின் மேலை எல்லை குடகு வரையில் சுருங்கிவிட்டது என தெரிகின்றது. தமிழகத்தினின்று பிரிந்து நின்ற சேர நாட்டில் தமிழ் மொழியானது உருத்திரிந்து கொடுந்தமிழாக மாறிற்று. யாழ்ப்பாணம் என்று வழங்கும் வட இலங்கை தமிழகத்துடன் சேர்ந்திருந்ததா என்று உறுதியாக கூறுவதற்கில்லை. எனினும் யாழ்ப்பாணத்திலும் தமிழகத்திலும் வழங்கிய மொழியும் பண்பாடும் திரிபின்றி ஒரே விதமாக இருந்து வந்தன என்று கருத வேண்டியுள்ளது. ஈழத்து பூதன் தேவனார் என்பவர் யாழ்ப்பாணத்து சார்ந்தவர் என்று அவருடைய பெயரை அறிவிக்கின்றது. அவர் பாடிய பாடல்கள் அகநானூற்றிலும் குறுந்தொகையிலும் நற்றிணையிலும் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழகம் 100 ஆண்டுகள் பாண்டிநாடு, சோழநாடு, சேரநாடு, கொங்குநாடு முதலிய அரசியற் பிரிவுகளுக்கு உட்பட்டு கிடந்ததற்கு அதன் இயற்கை அமைப்புதான் காரணம் என்பது தெளிவு. மேற்கு தொடர் மலைகளும் கிழக்கு தொடர் மலைகளும் இரு கடற்கரையோரங்களிலும் அமைந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாய் இணைகின்றன. இவ்விரு தொடர்களுக்குமிடையே சமவெளி ஒன்று அமைந்துள்ளது. மேற்கு தொடருக்கு மேற்கிலும் கிழக்கு தொடருக்கு கீழ்ப்புறத்திலும் சமவெளிகள் உள்ளன. நீலகிரிக்கு தெற்கிலும் சமவெளிகள் உள்ளன. இவையே அன்றி பல குன்றுகளை அடித்தும் சமவெளிகள் அமைந்துள்ளன. இச்சமவெளிகளில் வாழ்ந்த மக்கள் ஆங்காங்கு தனித்தனி நாட்டு மக்களாகவே வாழ்ந்து வந்தனர். மிக பெரிய நாடுகளான பாண்டிநாடு, சோழநாடு, சேரநாடு, கொங்குநாடு, தொண்டை நாடு ஆகிய நாடுகள் இவ்வாறு அமைந்தவையே. இவையே அன்றி அதியமான்களும் ஆய்களும் மலையமான்களும் வேளிர்களும் ஆண்டு வந்த குறுநாடுகள் பலவும் தனி அரசுகளாகவே இயங்கி வந்தன.
காட்டு நாடு, பாரி நாடு, கோநாடு, முக்காவல் நாடு, வேங்கட நாடு முதலிய நாடுகளும் புறநானூற்றில் குறிப்பிடப்படுகின்றன. பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியற் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம் என்றால் மிகையாகாது. அவ்வப்போது ஒரு கரிகாலனோ நெடுஞ்செழியனோ அன்றி ராஜராஜனோ ராஜேந்திரனோ தோன்றி அண்டை அயலக நாடுகளை வென்று தனியரசு செலுத்தி வந்துள்ளனர். தமிழகத்திலும் ஒருமைப்பாடு காணப்பட்டது. ஆனால் பொதுவாக மக்கள் தமக்குள்ளேயே பொறுமலிலும் பூசலிலும் ஈடுபட்டு ஒற்றுமை குலைந்து அயலாருக்கு இடங்கொடுக்க வேண்டிய நிலைமை அடிக்கடி ஏற்பட்டுள்ளது. மலைகளும் குன்றுகளும் நாட்டின் பல இடங்களில் குறுக்கிட்டதால் சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், பாலை என்று நிலப்பாகுபாடுகள் ஏற்பட்டு அவற்றிற்கேற்ப மக்களின் ஒழுக்கமும் பண்பாடுகளும் வாழ்க்கை முறைகளும் அமையலாயின.